بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى اتبع ملة إبراهيم حنيفا எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள், ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த பெருநாள் உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் ஈதுல் அத்ஹா யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய நாள். அல்லாவிற்காக குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில்தான் இஸ்லாத்தில் பிற மாதங்களில் செய்யப்படாத அமல்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுகிறது. இந்த மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் உள்ள எல்லா அமல்களும் ஒன்று சேருகிறது. ஹஜ்ஜுடைய அமல், லட்சோப லட்ச ஹாஜிகள் ஹஜ்ஜிற்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜு என்கிற கடமை, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண், அவற்றில் ஒன்று ஹஜ்ஜு. வசதி படைத்து யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் அல்லாஹ்விடத்திலே பாவியாக மாறுகிறார். அதே போல இந்த மாதத்தில் தான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய அமல் நடைபெறுகிறது. இந்த மாபெரும் அமல்கள், இந்த ஹஜ் என்றாலும் குர்பானி என்றாலும், இந்த மாபெரும் அமல்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு குடும்பம் செய்த அந்த தியாகத்தை போற்றும் வகையில் ஒரே ஒரு குடும்பத்தினுடைய ஞாபகார்த்தமாக இந்த அமல்கள் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கும்? கியாம நாள் வரைக்கும் ஹஜ்ஜிலே செல்லக்கூடிய ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய நினைவு சின்னமாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த குடும்பம் என்ன தியாகம் செய்திருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. திட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் அவர்களோடு இருந்த குடும்பத்தார் அவர்களிடத்திலேயும் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த அகிலத்தார் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரியாக இந்த அகிலத்தார் அனைவரும் கியாம நாள் வரைக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அமல், இவைகள் எல்லாம் அந்த குடும்பம் செய்த தியாகத்தின் வெளிப்பாடு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிபனாக இருந்த சமயத்தில் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் தன்னந்தனி நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊர் மக்களை எதிர்த்து அங்கே சிலை வணக்கத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள்.
சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபர்தான் அதை செய்திருப்பார் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு ஊர் திரண்டு தனி நபரை நிறுத்தி வைத்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே, எதற்காக நீ நாங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலையை உடைத்தாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனி நபராக அந்த ஊரை எதிர்த்து சொன்னார்கள், உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வை அன்றியா, படைத்த இறைவனை அன்றியா நீங்கள் வேற ஒன்றை வணங்கி கொண்டுள்ளீர்கள் என்று துணிச்சலாக சொன்னார்கள். தௌஹீத் பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னந்தனி நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி நபராக இருந்து ஒரு ஊரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல அந்த நாட்டு அரசன் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள், நீ கடவுள் அல்ல, கடவுள் என்பவன் அனைத்தையும் படைத்தவன் என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த ஊர் மக்கள், அந்த அரசர் எல்லாம் சேர்ந்து பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி எறிய போகிறார்கள். எவ்வளவு பெரிய சோதனை! சத்தியத்தை சொன்னதற்காக நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட போகிறார்கள். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை, எந்த படைத்த ரப்புக்காக, எவனுக்காக நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டேனோ அந்த ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பு என்பது சுட்டரிக்கும், ஆனால் என்னுடைய கலீல், என்னுடைய நண்பர் என்னை நோக்கி மக்களை அழைத்தார், ஏகத்துவ கொள்கையை உறுதியாக சொன்னார், தன்னந்தனை நபராக இருந்து உறுதியாக சொன்னார். அல்லாஹ் என்ன செய்தான்? யா நாரு கூனி பர்தன், என் நெருப்பே நீ குளிர்ச்சியாக, வஸலாமன் நிம்மதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மாறிவிடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை போட்டான். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஈமான்ல உறுதி, எவ்வளவு உறுதி இருந்தா தன்னந்தனி நபராக ஒரு ஊரை எதிர்த்து, ஒரு கொடுங்கோல் அரசனை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்திருப்பார்கள். இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் சத்திய கொள்கையை விளங்கி அதை சமரசம் இல்லாமல் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது சத்தியம் என்று தெரிந்தாலும் நாம் வெளியே சொன்னால் சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் ஒதுக்கி வைப்பார்களோ, ஊர் ஒதுக்கி வைக்குமோ என்று தயங்கி கொண்டு சத்தியத்தை அறிந்தாலும் சொல்ல தயங்குகிறோமே. நாம் எங்கே? தன்னந்தனி நபராக, துணிச்சலாக, தனி நபராக ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் எந்த ரூபத்திலும் இணை வைக்க கூடாது என்று உறுதியாக சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, அந்த பரிசுத்தமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஈமானுடைய உறுதியோடு தன்னுடைய வாலிபத்தை கழித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய குழந்தையை கொடுத்தான். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை, இப்ராஹிமே, நீ உன் குழந்தையையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும், சிறு வயது குழந்தை உன்னுடைய மனைவி ஹாஜரா அவர்களையும் அழைத்து சென்று இந்த இடத்தில் விட்டு வர வேண்டும். ஆள் நடமாட்டம் இல்லாத, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத, சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத அந்த இடத்தில் இப்ராஹிமே, நீ உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய சிறு வயது குழந்தையையும் நீ விட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசாம அழைத்து செல்கிறார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவன பூமி, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறாரா, இல்லை என்னை நேசிக்கிறாரா? அல்லாஹ் சோதித்தான். அழைத்து செல்கிறார்கள். சென்று அந்த இடத்தில் விட்டுவிட்டு பேசாமல் திரும்பி வருகிறார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கணவரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா,
கணவர் அவர்களே, இதை ஏவியது அல்லாஹுதானா, இதை ஏவியது அல்லாஹுதானா என்று கேட்கிறார்கள். எந்த வார்த்தையும் சொல்லல. ஆம் ஆம், இப்படி இந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் வசதி இல்லாத இந்த இடத்தில் உங்களை விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் ஆஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நாம் ஒவ்வொருவருமே மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் சம்மதம் வருகிறதா அல்லது எதிர்ப்பு வருகிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்த சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் சம்மதம் வருகிறதா அல்லது எதிர்ப்பு வருகிறதா? ஆஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதன் லா யுதையுனா, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், கைவிட்டு விட மாட்டான், நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! அற்பமான ஐநேர தொழுகைக்கு கூட வந்து தியாகம் செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கடமையை கூட சரிவர நிறைவேற்ற முடியவில்லை. மார்க்கத்தை படிக்க முடியவில்லை. சில மணி நேரங்கள் பயான் நிகழ்ச்சிகளுக்கு வந்து மார்க்க உபதேசத்தை கேட்பதற்கு அந்த தியாகத்தை கூட செய்ய முடியாமல் அமர்ந்திருக்கிறோமே. நாம் இந்த தருணத்தில் முடிவெடுக்க வேண்டும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத இடத்தில் நம்முடைய மனைவியை விட்டுவிட்டு வருவோமா? நம்முடைய குழந்தையை, பச்சிலம் குழந்தையை விட்டுவிட்டு வருவோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்றால் நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்விற்காக நாம் தியாகம் செய்யும் பொழுது அல்லாஹ்விற்காக யாரையும் பார்க்காமல், யாருடைய எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல், அல்லாஹ்விற்காக முழுமையாக நாம் ஒன்றை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். அப்படித்தான் நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான். நெருப்பு சுட்டு பொசுக்கக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் அது குளிர்ச்சியாக மாறிவிட்டது. அதே போலத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னந்தனி காட்டிலே விட்டு விட்டு வந்தார்கள். ஒரு புல் பூண்டு கிடையாது, பாலைவனம், அந்த இடத்திலே விட்டு விட்டு வந்தார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தால் தவிக்கிறார்கள். ஜம்சம் என்று சொல்லக்கூடிய நீர் ஊற்றி அல்லாஹ் கொடுத்தான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அசந்து போகிறார்கள். பாலைவன பூமியில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அந்த தண்ணீருடைய ஊற்று எப்படி தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. லட்சோப லட்ச ஹாஜிகள் செல்கிறார்கள். குடிப்பதற்கு, ஒழு செய்வதற்கு எல்லாம் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். லட்சோப லட்ச ஹாஜிகள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த நீர் ஊற்று குறைந்த பாடில்லை. உலகமே வியந்து பார்க்கிற ஒரு பேரதிசயம் எதன் மூலமாக வெளிப்பட்டது? அந்த இடத்தில் தண்ணீர் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பம் நமக்கு சொல்லக்கூடிய அழகிய பாடம். அந்த பாடத்தை மனதில் ஏற்ற வேண்டும். அதே போல இந்த குழந்தையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிறு வயது பிள்ளையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து பார்க்கிறான். அந்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். கனவுல காட்டப்பட்டது. நபிமார்களின் கனவை பொறுத்தவரையில் அது இறைவனுடைய இறை செய்து வரக்கூடியது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், சிறு வயது குழந்தைதான், சிறு வயது பிள்ளை. யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்சுர் மாதா தரா. குழந்தைகிட்ட போய் என்ன வார்த்தை சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போலாம் வான்னு கூப்பிட்டாங்களா? இல்ல. என்ன சொல்றாங்க? உன்னை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனையில கொண்டு வந்து பாருங்க. இந்த காட்சியை
நீங்கள் சிந்தனையில் கொண்டு வந்து பாருங்கள். நாம் நம்முடைய பிள்ளையிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்வதற்கு மனது வருமா? ஒரு தாய் தந்தை தனக்கு எது வேண்டுமானாலும் ஆனாலும் பரவாயில்லை, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பார்ப்பார்கள். குழந்தையின் கையிலே சிறிய கீறல் ஏற்பட்டால் கூட தாயாலும் தந்தையாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. குழந்தைக்கு காய்ச்சல் என்றால் தாய் தந்தையின் உள்ளம் பதறும். குழந்தைக்கு சளி பிடித்து விட்டது என்றால் தாய் தந்தையின் உள்ளம் பதறும், கவலைப்படும். அந்த குழந்தை, எந்த குழந்தை 99 வயதுல வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த 99 வயதில் தள்ளாத வயதில் அல்லாஹ் கொடுத்த ஒரு குழந்தை பாக்கியம். அதை அறுத்து அல்லாவிற்காக பலியிடுமாறு அல்லாஹ் சொன்னான். அந்த இப்ராஹிமுக்கு என் மீது அன்பு அதிகமா, இல்லை தாமதமாக கிடைத்த அந்த குழந்தையின் மீது அன்பு அதிகமா? எப்படி சாத்தியம்? இந்த உலகத்துல தன்னை அர்ப்பணம் செய்ய தயாராகுவார்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே யாரும் செய்ய துணியாத ஒரு பேர் அற்புதம், பேர் தியாகம், தியாகத்திற்கு மேல ஒன்று உள்ளது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது. தியாகம் என்றால் தன்னை அர்ப்பணம் செய்வது. அதையும் தாண்டி தான் பெற்றெடுத்த குழந்தை, தாமதமாக கிடைத்த குழந்தை, அந்த குழந்தையை அறுத்து பலியிட அல்லாஹ்விற்காக எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? இது சாதாரணமான விஷயமா? கற்பனை கதையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாங்கள் சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். தாய் தந்தைக்கு குழந்தையை பலி கொடுப்பதற்கு மனசு வருவது சாத்தியமில்லாத விஷயம். இந்த உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு கியாம நாள் வரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகம். எனவேதான் இந்த நாளுக்கு தியாக திருநாள் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்கள் குழந்தையை கூட அர்ப்பணிக்க தயார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஃபந்தூர் மாதா தரா, அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன சொல்கிறாய் இஸ்மாயிலே? எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு செல், தொழுகைக்கு செல், மதரசாவிற்கு செல் என்றால் தட்டி கழிக்கிறார்கள். தாய் தந்தையின் பேச்சை மீறுகிறார்கள். மார்க்கத்தின் கடமையை செய்ய சொன்னால் மீறுகிறார்கள். தன்னை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இஸ்மாயிலே, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆள் மனதில் நாம் பதிய வைத்து இந்த நாளில் நாம் படிப்பினை பெற்று செல்ல வேண்டும். யா அபதி இஃப்அல் மா துமர். தந்தையே, அல்லாஹ் சொல்லிவிட்டானா வேறு மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டானா வேறு மாற்று கருத்து கிடையாது. இஃப்அல் மா துமர். அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! உயிரை கேட்கிறாங்க, உயிரை கொடுக்கணும், அல்லாஹ்விற்காக கொடுக்க தயார். அல்லாஹ்வுடைய கட்டளையை தந்தையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பிள்ளை என்றால் எந்த அளவிற்கு பிள்ளையை உருவாக்கி இருப்பார்கள். நாம் எந்த அளவிற்கு பிள்ளையை உருவாக்கி இருக்கிறோம் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆள் இல்லாத இடத்தில் விட்டு விட்டு வரும்பொழுது மனைவி ஏற்றுக்கொண்டார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையா? அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்களே, எப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எப்படி இருந்தார்கள்? இதுவெல்லாம் நமக்கான பாடம். இந்த பாடத்தை படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பேருக்கு ஆடு வாங்கினோம், குர்பானி கொடுத்தோம், நான் கறியை பங்கு வச்சோம், புத்தாடை அணிந்தோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தோம், அதுவல்ல பெருநாளின் நோக்கம். அதையும் தாண்டி நான் என்ன இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறேன் கேட்டு பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்பிட்டு பாருங்கள்.
இரண்டாவது, என்னுடைய மனைவி குடும்பம் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது கேட்டு பாருங்கள், என்னுடைய குழந்தைகள் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் எங்களால் முடிந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்கிற உறுதியோடு நியத்தோடு இங்கே இருந்து நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும், நாம் கலைந்து செல்ல வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு உதவி செய்தான், அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான். கியாம நாள் வரை வர இருக்கிற எல்லா இஸ்லாமிய மக்களும், எல்லா ஹாஜிகளும் அங்கே சென்றால், ஹஜ்ஜுக்கு சென்றால் அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம் தான். அங்கே செல்கிறார்கள், சைத்தானுக்கு கல்லெறிகிறார்கள். வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்லும் பொழுது சைத்தான் இடைமறித்தான். அதற்காக சைத்தானை விரட்டியடித்தார்கள். அதை ஞாபகமூட்டும் முகமாக சைத்தானுக்கு கல்லெறியப்படுகிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபாவுக்கும் மருவாக்கும் இடையிலே ஜம்ஜம் தண்ணீரை தேடி தொங்கோட்டம் ஓடினார்கள். அங்கே நாமும் ஓட வேண்டும், இல்லை என்றால் ஹஜ்ஜு பரிபூர்ணமாகாது. இப்படி ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய அமலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தின் தியாகத்தின் மூலமாக கடமையாக்கி இருக்கிறான் என்றால் நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த தருணத்திலே படிப்பினை பெற வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய ஐநேர கடமையையாவது தவறாமல் நிறைவேற்றுவேன், அந்த தியாகத்தையாவது நான் செய்வேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முடிந்த வரைக்கும் எனக்கு எதையெல்லாம் கற்றுக்கொள்வது கடமையோ அதையெல்லாம் கற்றுக்கொள்வேன். முடிந்தபட்சம் என்னுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், ஊர்வாசிகளுக்காவது இந்த இஸ்லாத்தை, ஓரிரை கொள்கையை, சரியான தெளிவான கொள்கையை நான் எடுத்து சொல்வேன் என்று நியத்தோடு இங்கிருந்து செல்லுங்க. இல்லை என்றால் நாம் வாழ்ந்த அர்த்தம் இல்லை. நம்முடைய மன்னரை வாழ்விற்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் கேட்பான், உனக்கு நேர்வழியை கொடுத்தேன், மார்க்க ஞானத்தை கொடுத்தேன், அதை கொண்டு என்ன அமல் செய்தாய், எப்படி மக்களுக்கு சொன்னாய்? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதை நினைவுபடுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று பாடம் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடிந்த தியாகத்தை செய்யக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அதாவது இந்த ஷியா சம்பந்தமான பேசுகிற எல்லா ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியாவுடைய கருத்துக்கள், நபித்தோழர்கள் விமர்சிக்கிற யார்ட கருத்து? ஷியாக்களுடைய கருத்து. அலிவுல்லாம் விமர்சித்ததுக்காக வேண்டி அவர் ஷியா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, விளங்கிட்டா? அதாவது நபித்தோழர்களை விமர்சித்தா ஷியாவோட ஒரு போர்ஷன் வந்துட்டு, அலிவுல்லாம் விமர்சித்தா ஷியா இல்லைன்னு நம்ம எப்போ சொல்லாமல் ஷியாக்காரனுக்கு சொல்லலாம். ஷியாவுக்கு வெளியுள்ளவர் நபித்தோழர்கள் ஒரு பகுதியை விமர்சித்தாலும் ஷியா அரவாசி கருத்து என்ன எடுத்த மாதிரி அந்த ஆக்கள்கிட்ட பேர்லாம் ஷியாவாக தான் இசைலாபுதீன்றதும் முஸ்தபான்றதும் வழங்கிட்டா எல்லாம் ஷியா பேராகவே என்ன செஞ்சு அமைஞ்சிக்கிறத பார்க்குறோம். அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னது அது அப்படியே அந்த பேரும் அந்த அமைப்பாக வந்துக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.